கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 11ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அங்கமான சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் உயிர்வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் க. லோகநாத சுவாமி அவர்கள் சினை காலத்தில் மாடுகளில் ஏற்படும் உடற்செயலியல் மாற்றங்களையும் அதன் மேலாண்மை முறைகளையும் குறித்து விளக்கமளிக்க உள்ளார். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி. குமரேசன் அவர்கள் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறையை சேர்ந்த திரு சசிகுமார் மற்றும் மாணவிகள் காவ்யா மற்றும் சந்தியா. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ மாடுகளில் இந்த சினைகால உடல் செயலியல் பற்றி பேசுகிறப்போ முதல்ல மாடுகளில் சினை எப்படி உருவாகும், அந்த நிகழ்வுகள் என்னென்ன சார், அதை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? மாடுகள்னு நம்ம எடுத்துட்டோம்னா மாட்டுக்கிடாரியில் வெளிநாட்டு கிடாரினா 1 முதல் 1.5 வருடங்களில் சினைப்பருவத்தை வந்தடையும். கலப்பின கிடாரியும் அந்த கொஞ்சம் ஒரு 3 to 4 மாதங்கள் வேறுபாடு இருக்கும். 1.5 வருடம் முதல் 2 வருடத்திற்குள் சினைப்பருவத்தை வந்தடையும். நாட்டு மாடு 2 வருடம் முதல் 2.5 வருடத்தில் சினைப்பருவத்திற்கு வந்தடையும். எருமை கிடாரிகளை எடுத்துக்கொண்டோமானால் 2.5 வருடம் முதல் 3 வருடங்கள் ஆகும். வருடத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் அல்லது கால அளவை மட்டும் கொள்ளாமல் அதனுடைய உடல் வளர்ச்சியும் நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட எடை அடைவது ரொம்ப முக்கியம். பசுமாடு கிடாரிகளை எடுத்துக்கொண்டால் 200லிருந்து 250 கிலோ எடையாவது இருக்க வேண்டும். எருமை கிடாரிகளை எடுத்துக்கொண்டால் 250லிருந்து 300 கிலோக்கள் கிடாரிகள் இருக்க வேண்டும். இத்தகைய கிடாரிகள் வளர்ச்சி அடைந்த பிறகு அதனுடைய கால்நடை மருத்துவரின் உதவி கொண்டு அதனுடைய இனப்பெருக்க உறுப்பின் வளர்ச்சியை ஆராய்தல் ரொம்ப முக்கியம். இந்த இனப்பெருக்க உறுப்பில் சூலகம், கருக்குழாய், கருப்பை நன்றாக வளர்ந்திருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம். ஏனெனில் இந்த கருத்தரித்த பின் இந்த கருவானது இந்த கருப்பையில் தான் வளர்கிறது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த கருப்பையில் கன்று வளரும்போது அந்த கன்றுகளுக்கு தேவையான இடவசதி, அதற்கு தேவையான ஆக்சிஜன், அதற்கு தேவையான சத்து பொருட்களை நன்கு வளர்ந்த கருப்பையில் எளிதாக பெறும். சார், இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்தந்த மாதிரியான வகையான மாடு பருவத்துக்கு வந்துடும், அல்லது அந்த பருவம் அடைஞ்சிருக்கிறத நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பருவம் அடைந்திருக்கிறது என்பதை நாம் அந்த கிடாரிகளோ அல்லது கன்றுகின்ற பசுக்களோ சினைப்பருவத்திற்கு வரும்போது அடிக்கடி கத்தும், சத்தத்தை எழுப்பும். அதனுடைய இந்த மாடுகளானது மற்ற மாடுகளின் மேல் தாவும், மற்ற மாடுகளையும் தன் மேல் தாவ அனுமதிக்கும். இந்த காலங்களில் தீவனத்தை எடுத்துக்கொள்ளின் அளவும் ரொம்ப குறைந்து காணப்படும், தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் அளவும் குறைந்து காணப்படும். கால்நடைகளானது அதனுடைய அறையிலிருந்து கண்ணாடி போன்ற ஒரு திரவம் வெளிப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த கால்நடையின் அறையானது வீங்கியும் சிவந்தும் பளபளப்பாகவும் காணப்படும். இவை அனைத்தும் நாம் கால்நடைகள் சினைப்பருவத்திற்கு வந்ததற்கான ஒரு அறிகுறிகள். குறிப்பாக பெரும்பாலான மாடுகள் இரவு நேரங்களில் சினைப்பருவத்தை வந்தடைகின்றன. அதிகாலையில் நாம் உற்று நோக்கும்போது சினைப்பருவ அறிகுறிகள் தோன்றும். இந்த சினைப்பருவ அறிகுறிகள் தோன்றியதை நாம் காலையில் கவனித்தமையானால் அத்தகைய கால்நடைகளை மாலையில் இனப்பெருக்கம் செய்யலாம். மாலையில் அறிகுறிகள் தென்பட்டு விட்டால் அடுத்த நாள் காலையில் 12 மணி நேரத்திற்குள் நாம் இனப்பெருக்க முறையை தேர்வு செய்ய வேண்டும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 3 அறிகுறின்னு சொன்னீங்க சார். இந்த 3 அறிகுறியும் ஒரு மாட்டுக்கு இருக்குமா சார், இல்லை ஏதாவது ஒன்று தான் இருக்குங்களா?
குறிப்பாக இந்த கத்துவது என்பது பசுமாடுகளுக்கு உரித்தானது. எருமை மாடுகளில் நீங்கள் அந்த கத்துவதை நீங்கள் அதிகமாக உணர முடியாது. அதற்கு மாற்றாக உரும்புதல் போன்ற ஒரு உற்று கவனித்தமையானால் உரும்புதலை நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி அந்த எருமை மாடுகள் மற்ற மாடுகளின் மேல் தாவுதலோ அல்லது மற்ற மாடுகள் அதன் மீது தாவுதலோ நீங்கள் அதிகமாக உற்று நோக்க முடியாது. அதற்குத்தான் எருமைகளுக்கு ஊமை சினைப்பருவம் என்று நாம் கூறுவோம். அதாவது சினை அறிகுறிகள் நன்கு உற்று கவனித்தால் நீங்கள் அந்த அறை வீங்கியோ அல்லது அறை வளவளப்பாகவோ இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கும், இந்த வாளை தூக்கி கொண்டு இருக்கும். இத்தகைய அறிகுறி எருமை மாடுகளுக்கு உரித்தானது. சார், இந்த மாதிரி நம்ம அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் சார்? அறிகுறிகள் காலையில் தென்பட்டால் மாலையிலும், மாலையில் தென்பட்டால் அடுத்த நாள் காலையிலும் 12 மணி நேரத்திற்குள் நம்ம கருவூட்டல் செய்யலாம். கருவூட்டல் 2 முறைகளை மேற்கொண்டு செய்யலாம். அதாவது இயற்கை முறை கருவூட்டல். இயற்கை முறை கருவூட்டல் என்பது காளையை கொண்டு நாம் கருவூட்டல் செய்வது. இதில் சில தீமைகள் உள்ளன. ஒரே காளையை ஊரில் ஒரே புலிக்காளையை பல்வேறு மாடுகளுக்கு உபயோகப்படுத்துவார்கள். இதனால் நோய் பரவுதல் எளிதாகிறது. மற்றொன்று, நீங்கள் மாடுகளை காளை இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் அங்கே காளையினை தேர்வு செய்ய முடியாது. அந்த இடத்தில் என்ன காளை இருக்கிறதோ அதை நாம் வெவ்வேறு வகையான மாடுகளை வைத்திருப்போம். பட் காளைகள் என்பது ஒரே ஒரு குறிப்பிட்ட காளைகள் தான் இருக்கும். அதே காளைகளைத்தான் நாம் பயன்படுத்த இயலும். ஆனால் இதற்கு மாற்றாக செயற்கை முறை கருவூட்டலை நாம் பயன்படுத்தும் போது இந்த நோய் பரவுதல் விந்தணு குச்சிகளை கொண்டு தான் கருவூட்டல் செய்கிறோம். உரைநிலைக்கு உட்படுத்தப்பட்ட விந்தணு குச்சிகளை கொண்டு நாம் கருவூட்டல் செய்கிறோம். இதில் நம்மளுக்கு தேவையான காளையை தேர்வு செய்ய முடியும். நாமல் கலப்பின பசு வைத்திருந்தால் கலப்பின பசுவோ அல்லது வெளிநாட்டு பசு வைத்திருந்தால் வெளிநாட்டு பசுவோ அல்லது உள்நாட்டு பசு வைத்திருந்தால் அதற்கோ அல்லது எருமையிலேயே மற்ற இனங்கள் ஒவ்வொரு இனத்திற்கும் முர்ரா, ஜாஃப்ராபடி, சுருதி என தனித்தனி இனத்திற்கும் தனித்தனியான உறைவிந்து குச்சிகள் உள்ளன. இவற்றை நாம் பயன்படுத்த இயலும். நோய் பரவுதலையும் இங்கே நாம் தடுக்க முடியும். அதேபோல் மிகவும் அதிக பண செலவில்லாதது. நன்றி சார். இப்போது இயற்கை முறையில் கருவுறுதல் செய்யும்போது இப்போது ஒரு காளைக்கு ஒரு 4 மாடு 5 மாடு நம்ம யூஸ் பண்ணாங்கன்னா இப்போது அந்த வீரியம் எப்படி இருக்கும் சார் அந்த காளைக்கு? அதாவது காளை மாடுகள் ஒரு வருடத்திலேயே விந்தணுவை உற்பத்தி செய்யும் திறனை அடைகிறது. ஆனால் நாம் ஒரு வருடத்திலேயே அதனை விந்தணு உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடாது. குறைந்தது ஒரு 1.5 வருடங்களுக்கு மேல் 2 வருடங்களாவது ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய இனப்பெருக்க உறுப்பும் விந்தகமும் நன்றாக வளர்ச்சி அடைந்து காணப்படும். அதிலும் பல்வேறு வகையான சுரப்பிகள் உள்ளன. அந்த சுரப்பி நீர்களும் காளைகளில் அந்த விந்து பையும் வளர்ச்சி அடைய வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அந்த விந்து வெளியேறும் பகுதிகளில் பல்வேறு சுரப்பிகள் உள்ளன. அந்த சுரப்பிகள் தங்களது நீரை சுரந்து இந்த விந்தணுக்களோடு கலந்து கொடுக்கிறது. இந்த சுரப்பிகளிலிருந்து சுரக்கப்படும் நீரானது கால்நடைகளில் உள்ள விந்தணுக்களின் வளர்ச்சிக்கும் முதிர்வுக்கும் அதனுடைய நகர்விற்கும் கருத்தரிப்பதற்கும் மிக முக்கியமான ஒன்று. இந்த இயற்கை முறையோ செயற்கை முறையில் கருத்தரித்த உடனேயும் மாடுகளில் கரு உருவாதனோட செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். எப்படி சார், நாம் விந்து செயற்கை முறை கருவூட்டலிலோ அல்லது இயற்கை முறை கருவூட்டலில் எந்த முறையை பயன்படுத்தினாலும் இந்த விந்தணுவானது கருமுட்டையுடன் அடுத்த 18 to 24 மணி நேரத்துக்குள் இணைந்துவிடும். இது கருக்குழாயில் தான் நடைபெறுகிறது. சூலகத்திலிருந்து கருமுட்டையானது கருக்குழாயை வந்தடைகிறது. நாம் செலுத்தும் விந்தணுவானது வெளியறையிலிருந்து கருக்குழாய்க்கு சென்றடைகின்றன. இரண்டும் அங்கே தனது 24 மணி நேரத்திற்குள் இணைகிறது. அந்த இணைவிற்கு கரு என்று பெயர். இது ஆங்கிலத்தில் ஜைகோட் என்று கூறுவோம். இந்த ஜைகோட் பின்று பிளவுறுகின்றன. பிளவுற்றி 2 செல்லாக மாறுகிறது. 2 செல், 4 செல், 8 செல், 16 செல், 32 செல், 64 செல்கள் என பல்வேறு செல்களாக பிரிகின்றன. சில சமயங்களில் இந்த கருவானது பிளவுற்றி 2 கருச்செல்கள் உருவாகும் போது இவை இரண்டும் தனித்தனியாக பிரிந்து ஒவ்வொரு செல்களும் ஒத்த உயிரினங்களை உருவாக்குகின்றன. இவற்றிற்கு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒருமித்த உயிரி.
அதே சில டைம் இவை இரண்டையுமே ஒரே விந்தணுவிலிருந்து பெறப்பட்டது. ஒரே விந்தணுவை பெறப்பட்டு ஒரு கருமுட்டையானது இரண்டாக பிளவுபடுவதால் உண்டாகிறது. மற்றொரு முறை 2 கருமுட்டைகள் சில சமயங்களில் பசுக்களிலிருந்து வெளிப்படும். இந்த 2 கருமுட்டைகளும் இருவேறு விந்தணுக்களால் துளைக்கப்பட்டு கரு உருவாகிறது. இவை இரண்டும் வித்தியாசமாக 2 உயிரினங்களாக வளரும். இவை ஒத்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது வேறு மாதிரியான, இதற்கு நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஒருமிப்பு அற்ற கருக்கள். ஒரே தாய் பிள்ளைங்களாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரி. சார், இப்போது இந்த மாடுகளுக்கு சினை காலம்ங்கிறது எவ்வளவு சார்? அந்த ஒவ்வொரு காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் சார்? சினை காலம் என்பது மாடுகளுக்கு எடுத்துக்கொண்டேமானால் 285 நாட்கள். இது குறிப்பாக ஒரு 10 நாட்கள் 285லேருந்து 275லேருந்து 295 நாட்களுக்குள் இருக்கும். இந்த சினை காலமானது நாம் 3 காலங்களாக பிரிக்கலாம். ஆரம்ப காலத்தில் கரு உருவாதல் மற்றும் கரு வளர்ச்சி காலம். இந்த கரு உருவாதல் என்பது விந்தணுவும் கருமுட்டையும் இணைந்து கரு உருவாகி அதன் வளர்ச்சி என்பது அவை பிளவு பெற்று இந்த பிளவுற்ற கருக்கள் தங்களுக்குள் நகர்ச்சி அடைந்து 3 அடுக்குகளாக மாறி, இதற்கு கேஸ்ட்ருலா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், 3 அடுக்குகளாக மாறி இந்த 3 அடுக்கு செல்களும் வெவ்வேறு உறுப்புகளை உருவாக்கின்றன. அதாவது கரு வளர்ச்சி அடைந்து உறுப்புகள் உருவாதல், இது ஆரம்ப கட்ட நிலை. 2ஆம் கட்ட நிலை, இந்த உறுப்புகள் அனைத்தும் மெதுவாகவும் சீராகவும் வளர்ச்சி அடைகின்றன. இவை 6 மாதம் முடியும் வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தது 3ஆம் கட்ட நிலை. இங்கு உறுப்புகள் மிக வேகமாக வளர்கின்றன. 6 முதல் 7 மாதத்திலிருந்து 9 மாதத்து வரை அபரிமிதமான வளர்ச்சி பெறுகிறது. இவையென சினை காலங்களை நாம் 3 காலங்களாக பிரிக்க வேண்டும். இந்த 3 காலங்களாக பிரிப்பது ரொம்பவும் முக்கியமானது. ஏனெனில் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திற்கும் அதற்கு தக்கவாறு மேலாண்மை முறைகளையும் தீவன முறைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சினை உருவாகி அது 3 பருவங்களாக பிரிக்கலான்னு சொன்னீங்க. அதில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு விதமான தீவன மேலாண்மை பண்ணணும்னு சொன்னீங்க. அது ஒவ்வொரு பருவத்துக்கும் எப்படி தீவன மேலாண்மை பண்ணலாம் சார்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சார். நாம் கன்றுகின்ற பசுக்களுக்கு முதல் 60 நாட்களுக்குள் சினை ஊசி போட வேண்டும். அது குறிப்பாக 60 நாட்கள் என்பது ரொம்ப முக்கியம். 60 நாட்களுக்குள் நாம் சினை ஊசி போட்டால்தான் நாம் 1 வருடத்திற்கு ஒரு கன்று என்ற விகிதத்தை நாம் அடைய முடியும். 60 நாட்கள், அதிகபட்சமாக 90 நாட்களுக்குள் அந்த மாடு கருத்தரிக்க வேண்டும். இந்த மாடு கருத்தரிக்கும் போது இப்போது நாம் கணக்கில் கொள்ள வேண்டும், இந்த 2 மாதத்தில் அல்லது 2 to 3 மாதத்தில் அதனுடைய பால் சுரக்கும் அளவும் அதிகரித்து காணப்படும். அதே சமயத்தில் கருவும் வளர்ச்சி அடையும். எனவே இத்தகைய சூழ்நிலையை கணக்கிட்டு இதற்கு தகுந்தவாறு கலப்பு தீவனத்தை அதிகரிக்க வேண்டும். 2ஆம் கட்டத்தில் கன்றினுடைய உறுப்புகள் சீராகவும் மெதுவாகவும் வளர்ச்சி எனும். அதே நேரத்தில் அங்கு பாலினுடைய அளவு முதல் பருவத்தை விட குறைந்துவிடும். இதற்கு தக்கவாறு மாற்றி அமைக்கும். 3ஆம் பருவத்தை அடையும் போது கன்று வேகமாக வளர்வதால் அத்தகைய சமயத்தில் குறிப்பாக பால் கறக்கும்னுடைய அளவை குறைத்து கொள்ள வேண்டும். அதாவது 2 முறை கறவை என்றால் 1 முறை கறவைக்கு மாற்ற வேண்டும். அது நாளாக 7 மாதத்திற்கு மேல் 8 மாதம் என செல்லும்போது கடைசி ஒரு 60 நாட்களுக்குள் பால் கறவையை வற்றை செய்வது முக்கியம். இவ்வாறு வற்றை செய்வதால் அந்த மடியானது திசுக்கள் புதுப்பிக்கப்பட்டு புது திசுக்கள் உருவாகும். இந்த புது திசுக்களானது அடுத்த கறவைக்கு பால் உற்பத்தி செய்ய மிகவும் வழிவகுக்கும். சரி சார், கன்று ஈன்றதிலிருந்து 60 முதல் 90 நாட்களுக்குள் மீண்டும் கருத்தரிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இதில் அந்த சினைப்பருவத்தை அடையும் போது தானே செய்ய முடியும். அந்த 60 நாள் 90 நாள்லேயே மாடு சினைப்பருவத்தை அடைந்து விடுமா? அதாவது சிறப்பாக மேலாண்மை முறையை நாம் மேற்கொண்டேமானால், அதாவது உலர் தீவனம், பசுந்தீவனம், அடர் தீவனம், மாடினுடைய பால் உற்பத்திக்கு அளவாக நாம் மாற்றி அமைக்கும் போதும் நாம் அந்த மாடுகளை 60லிருந்து 90 நாட்களுக்குள் சினைப்பருவத்தை அடையும். இவ்வாறு சினைப்பருவதற்கு அடைவதில் ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் நாம் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெற்று அதனுடைய இனப்பெருக்க உறுப்பை ஆராய்ச்சி செய்து அதற்கு தக்கவாறு மருத்துவ முறைகள் மேற்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாம் நச்சுக்கொடி விழாமல் இருந்திருக்கும் கன்று ஈன்ற பிறகு. அது சில கிருமிகளின் வழியாக
கருப்பையினுடைய புதுப்பித்தலை தாமதப்படுத்தும். அது ஒன்று. இது நம்ம சினைப்பருவ அறிகுறிகள் தென்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கும். அதனால் கருப்பையை ஆராய்ந்து கருப்பை பழைய நிலைக்கு திரும்பி விட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிலிருந்து நோய் கிருமிகள் ஏதாவது இல்லாமல் இருக்கிறதா, கர்ப்பப்பை தனது பழைய நிலையை அடைந்து விட்டதா என்பதையெல்லாம் உறுதி செய்த பின்னர் நாம் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கரு உருவானதுலேருந்து கன்றுன்றதுக்கு 275லேருந்து 295 நாட்கள் தேவைப்படும்னு சொன்னீங்க. இப்போ நம்ம 90 நாள் கழித்து அடுத்து கரு உருவாகும்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா நம்ம ஒரு பால் கறவை பருவம் ஒரு 7 மாதம் தான், ஒரு கண் ஈன்றதுலேருந்து ஒரு 7 மாதம் வரைக்கும் கறக்கலாங்களா? கறவை நாள் என்பது 305 என்பது இலக்காக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் எப்போது கன்று ஈன்றுகிறது, எப்போது சினைப்பிடிக்கிறது, ஒரே முறையில் சினைப்பிடித்து விட்டதா அல்லது அடுத்த முறை எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்கிறது என்பதை எல்லாம் கணக்கிட்டு நாம் அதற்கு ஒரு அட்டவணை உருவாக்கி கொள்ள வேண்டும். 60 நாட்கள் என்பது குறைந்தபட்ச நாட்கள். அதே மாதிரி அங்கே 350 நாட்கள் என்பது அதிகபட்ச நாட்களாகும். இதை எப்போது கருத்தரிக்கிறது, எப்போது அந்த கருத்தரித்த நாளிலிருந்து எப்போது அந்த 7வது மாதம் தொடங்குகிறது, அதனுடைய பாலினுடைய அளவு என்ன, அந்த பாலினுடைய அளவை உடனடியாக குறைத்தால் அது மடிவீக்க நோய்க்காகவும் வழிவகுக்கும். அதனால் பாலினுடைய அளவை 2 முறை கறந்தால் 1 முறை எனவும், 1 முறை கறந்தால் அதனுடைய அளவை படிப்படியாக குறைத்து பால் கறவையை நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்தினால்தான் அதுக்கு தக்க ஓய்வு கொடுக்கும்போது அதனுடைய திசுக்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு அது மறுசீரமைக்கப்பட்டு அடுத்த கறவைக்கு பாலினுடைய அளவு நன்றாக இருக்கும். சரிங்க சார், மிக சிறப்பாக சொன்னீங்க சார். கருத்தரிக்கும் போது ஒரே முறையில் கருத்தரிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அது எப்படி நமக்கு தெரிகிறது சார், கருத்தரிச்சிருச்சா இல்லையாங்கிறது? கருத்தரித்ததா இல்லையா என்பதற்கு நாம் சினை அறிகுறிகள் தெரிந்த பின்னர் நாம் செயற்கை முறையில் கருவூட்டல் செய்கிறோம். அதற்கு அடுத்த 21 நாட்களுக்குள் மறுபடியும் சினை பருவ அறிகுறிகள் தென்பட்டு விட்டால் அது கட்டாயம் சினை அடையவில்லை என்று பொருள். சில டைமியங்களில் 21 நாட்களை விட்டுவிட்டு ஒரு 30 நாட்களோ ஒரு 35 நாட்களோ மறுபடியும் சினை பருவ அறிகுறிகள் தெரியும். அப்பொழுது சில சந்தேகத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கலாம் என்பதையெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். இந்த கருச்சிதைவு என்பது நாம் அதே மாதிரி ஒரு முறை நிகழ்கிறதா, மற்ற முறை ஓகே, மற்ற முறையும் அது தொடர்கிறதா என்பதை ஆராய்ந்து, குறிப்பாக இந்த புரோஜெஸ்டான் என்ற நிணநீர் சுரப்பி என்னோட அளவு குறையும் போது இத்தகைய பிரச்சனைகள் உண்டாகிறது. அதனால் அதுக்கு தக்கவாறு அல்லது சிகிச்சை அளிக்க வேண்டும். கருவுற்றிருக்கிறதா இல்லையாங்கிறத பக்கத்தில் கால்நடை மருத்துவர்கிட்ட அணுகி அதை தெரிஞ்சிக்க முடியுமா சார்? அதாவது குறிப்பாக 3 மாதத்திற்கு பிறகு சினையை உறுதி செய்வது நல்லது. 3 மாதத்திற்கு மேல் கால்நடை மருத்துவர் எந்த ஒரு உபகரணமும் இன்றி தானாகவே ஆய்வு செய்து, இனப்பெருக்க உறுப்பை ஆய்வு செய்து கருப்பையினுடைய வளர்ச்சியை வைத்து, கருனுடைய வளர்ச்சியை வைத்து அதிக சிரமம் இல்லாமல் தெளிவாக உறுதிப்படுத்த முடியும். சில சமயங்களில் 2 மாதங்களில் சினை உறுதிப்படுத்த வேண்டுமெனில் அல்ட்ராசவுண்ட் எனப்படும் மீயொலி கருவியை பயன்படுத்தலாம். இதில் என்ன பிரச்சனை என்றால் 3 மாதங்களை கழித்து நாம் பரிசோதனை செய்யும்போது கால்நடைகளுக்கு சிரமம் குறைவாக இருக்கும். 2 மாதத்தில் நாம் பரிசோதனை மேற்கொள்ளும் போது சில சமயங்களில் களைவு ஏற்படுவதற்கும் வழி வகுக்கும். 3 மாதங்கள் பொறுத்து செய்வது மிக சால சிறந்ததாகும். நன்றி சார். சார், முதல்ல இந்த கரு சிதைவு ஏற்படுதுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி சினை உருவானதுக்கப்புறம் ஒரு வேளை கரு களைப்பு ஏற்பட்டால் அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன சார்? அதை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதற்கு மிக எளிய வழி, கரு சினை பிடித்தது என்பதற்கு 21 நாட்களுக்குள் மறுபடியும் சினை பருவத்திற்கு வழியெனில் சினை பிடித்தது என்பதற்கான அர்த்தம். இந்த சினை பிடித்து மறுபடியும் அதற்கு பின் எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை எனில் 3 மாதத்திற்கு சினை உறுதி செய்யப்பட வேண்டிய ஒன்று. 21 நாட்களுக்குள் சினை பருவத்திற்கு வராமல் 30 அல்லது 35 நாட்களுக்குள் சினை பருவத்துக்கு வருமேயானால் இங்கே தான் நம்மளுக்கு ஒரு ஐயம் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
கரு சிதைவு கரு கலைப்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று. இந்த கரு சிதைவு கரு கலைப்பிற்கு என்ன காரணம் என்பதை நாம் கண்டறிய முடியாது. கால்நடை மருத்துவரை அணுகி தக்க பரிசோதனை மேற்கொண்டு இது ஒரு முறை நிகழ்கிறதா அல்லது இது தொடர்ந்து நிகழ்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு ஹார்மோன் அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது விட்டமின் அளவு குறைவாக இருக்கலாம், அல்லது மற்ற சத்துக்களினுடைய அளவும் குறைவாக இருக்கலாம், தீவனத்தில் உள்ள மற்ற தட்டுகள். இவற்றை உறுதி செய்து அதற்கு தக்கவாறு மருந்துகளை கால்நடை மருத்துவரின் அறிவு விட்டு மருந்துகளை கால்நடைகளுக்கு வழங்கி நாம் அத்தகைய பிரச்சனையை சரி செய்யலாம். சினையூட்டுறதுக்கு பிறகு படிப்படியாக மாடுகளில் ஏற்படுங்க மாற்றங்கள் என்னென்ன? கன்று ஈனும் வரை என்னென்ன மாற்றங்கள் மாடுகளில் ஏற்படும்? சினை ஏற்பட்ட பின் அந்த மாடுகளானது குறிப்பாக அதனுடைய கருனுடைய வளர்ச்சிக்கு தகுந்தவாறு உடல் செயலியல் மாற்றங்கள் நிகழும். முதல் தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பந்தம் ஏற்படும். தாய்க்கும் சேய்க்கும் எப்படி பந்தம் ஏற்படுகிறது என்றால், இந்த கரு குழாயிலிருந்து கருவானது கருப்பையை வந்தடையும். இந்த கருப்பையில் வளர்ச்சி அடைந்து அதில் பதிந்து விடுகிறது. இந்த பதிந்து விடுவதால் தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பந்தம் உருவாகிறது. இந்த பந்தம் உருவாகும் போது புரொஜெஸ்ட்ரான் என்ற ஒரு ஹார்மோனுடைய தேவை ரொம்ப முக்கியம். இது அதாவது ஆங்கிலத்தில் யூட்ரின் மில்க் என்று கூறுவார்கள். அதாவது கருப்பை பால். இந்த கருப்பை பால் ஆரம்ப காலத்தில் வளரும் கருவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கருவு பிளவுற்று அது உறுப்புகளாக மாறி அந்த உறுப்புகள் சீராக வளர்ச்சி அடைவதற்கு இது ரொம்பவும் முக்கியமானது. இந்த புரொஜெஸ்ட்ரான் மற்றொரு வகையில் எவ்வாறு உதவுகிறது என்றால், இந்த மாடுகளானது பருவ அறிகுறிகளை ஏற்படுத்தாத வண்ணம் தடுக்கவும் இவை வழிவகுக்கின்றன. இந்த புரொஜெஸ்ட்ரான் அதாவது மாடுகளினுடைய கடைசி 7, 8, 9 அதாவது கடைசி 3 மாதங்கள், குறிப்பாக கடைசி 1 மாதங்களில் அந்த மடியினுடைய திசு புதுப்பிக்கப்பட்டு பால் சுரக்கும் திசுவானது புதுப்பிக்கப்பட்டு பால் சுரக்க மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த கரு ஆரம்ப காலத்தில் எவ்வாறு உருவாகிறது என்று எடுத்துக்கொண்டாமல், முதலில் அந்த கருவில் முதலில் தோன்றக்கூடிய உறுப்பு நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தில் அது முக்கிய மூளை தான். ஃபஸ்ட்டு மூளை முதலில் உருவாகிறது. அப்புறம் 2வது இரத்த ஓட்ட மண்டலம், இருதயம் உருவாகிறது. மற்ற மண்டலங்கள் உணவு மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் எல்லாம் நாட்கள் கழித்து தான் ஆரம்பிக்கின்றன. கடைசியாக எலும்பு, சதை, தோல் மண்டலம் உருவாகிறது. குறிப்பாக இவை அனைத்தும் கடைசியாக ஒரு 3 மாதங்களில் 7, 8 மாதங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை பெற்று ஒரு முழு கன்றாக உருவாகின்றன. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கன்று ஈன்ற மாடு வந்து 60 நாள் கழித்து சினை ஊசி போடணும், அது பருவத்துக்கு வந்துடும், அல்லது 90 நாள் கழித்துன்னு சொல்லியிருந்தீங்க. இது இப்போ நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டிக்குமே அந்த மாதிரியான காலகட்டங்கள் தானா சார்? இல்லை அதாவது அந்த வகைக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் மாறுமாங்க சார்? கிடாரிகள் சினைப்பருவத்தை வந்து அடைவதற்கு வெவ்வேறு காலகட்டங்கள் உள்ளன. அதே மாதிரி எருமை கிடாரிகள் சினைப்பருவத்துக்கு வந்தடைவதற்கு வெவ்வேறு காலகட்டங்கள் உள்ளன. ஆனால் குறிப்பாக மாட்டை எடுத்துக்கொண்டேமானால் அல்லது எருமை மாட்டை எடுத்துக்கொண்டேமானால் சினைப்பருவ அறிகுறிகள் என்பது 21 நாட்களுக்குள் ஒரு முறை வெளிப்படும். இதில் அந்த அறிகுறிகள் பசுமாடுகளில் மிக தெளிவாக தெரியும், எருமை மாடுகளில் தெளிவாக தெரியாது. உற்று நோக்கினால் கவனிக்கலாம். தேர்ச்சி அடைந்த விவசாயிகள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். நன்றி சார். சார், இப்போ ஒரு மாடு கருவுற்று வளர்ந்துக்கிட்டு வருது சார். அந்த டைமில் வந்து நம்ம கன்று ஈனப்போகுதுங்கிறது எப்படி, எந்த அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் சார்? நாம் வந்து பார்த்தோம்னா சார், கன்று ஈன்றுவதற்கு கடைசி 3 மாதங்களில் அபரிவிதமான வளர்ச்சி அடைகிறது என்பது ஆல்ரெடி நான் சொன்னேன் சார். அந்த கடைசி மாதங்களில் கன்று வளர்ச்சி அடையும் போது அதனுடைய பின்புற இடுப்பெலும்பு ஆனது நன்று விலகி அதில் இருக்கக்கூடிய தசை நார்கள் நன்று
இலகி குழி போன்று காணப்படும். இது ஒரு நாம் பார்த்தேமானால் எளிதாக கண்டறிய உதவும். கிடாரி மாடுகளுக்கு எடுத்துக்கொண்டேமானால் கிடாரிகளுக்கு முதல் முறை கருத்தெடுத்த கிடாரிகளுக்கு 4 to 5 மாதத்திற்குள்ளேயே அதனுடைய பால் மடியானது மிகவும் அதிக வேகமான ஒரு வளர்ச்சி பெறும். ஆனால் கன்று என்ற மாடுகளுக்கு கடைசி 1 மாதத்தில் மட்டுமே அத்தகைய மடி வளர்ச்சி என்பது தென்படும். குறிப்பாக கடைசி 1 வாரத்தில் அந்த மடி காம்புகள் நன்றாக பெரிதடைந்தும் வீங்கியும் அதிலிருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம் சொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கன்று ஈன்றுவதற்கு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாகவே கால்நடைகள் தனிமையை விரும்பும். தனித்த இடத்தை நாம் தேர்வு செய்து அதற்கு அளிப்பது ரொம்பவும் முக்கியமானது. கடைசி 1-2 நாட்களில் கால்நடைகள் அல்லது குறிப்பாக மாடுகள் அடிக்கடி உட்கார்ந்து எழுந்த வண்ணம் இருக்கும். சிறுநீர் அடிக்கடி கழிக்கும். அதே மாதிரி சுவாசத்தின் அளவு ரொம்ப அதிகமாக காணப்படும். இவை அனைத்தும் பொதுவான அறிகுறிகள். நெருங்கிவிட்டது கன்றியின் தருணத்தை என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். சினை உறுதியானதுக்கப்புறம் நம்ம எந்த வகையில் அதை மேலாண்மை பண்ணணும் சார்? என்ன வகையில் அதை பராமரிக்கணும்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சார்? சினை நம்ம உறுதிப்படுத்தினால அதற்கு தகுந்த மேலாண்மை முறைகள் நிறைய கால்நடைகள் இருந்தால் கொட்டகையை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி 1-2 மாடுகள் தான் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சிறிய கொட்டகையை பனை ஓலை தென்னை ஓலை இவற்றை கொண்டு ஒரு சிறிய கொட்டகையை அமைக்க வேண்டும். அதற்கு தீவனம் என்பது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. தகுந்த விகிதத்தில் அடர் தீவனம் அளிக்க வேண்டும். அடர் தீவனம் அதற்கு மாவுச்சத்து, புரதச்சத்து, மினரல்ஸ் எனப்படும் தாது உப்பு கலவை மற்றும் விட்டமின் எனப்படும் உயிர் சத்துக்கள் ரொம்பவும் முக்கியமானது. இவை கன்றினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. கன்றினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமின்றி கருப்பையினுடைய வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இந்த இதானது மடியினுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவி செய்து பிற்காலங்களில் பால் உற்பத்திக்கு ஏதுவாக அமைகின்றன. குறிப்பாக சினையை நாம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் கால்நடைகளை அதிக தூரத்திற்கு நாம் எடுத்து செல்லக்கூடாது. அதற்கு மாற்றாக மேய்ச்சலுக்கு குறைந்த தூரம் உள்ள மேய்ச்சல் நிலங்களை நாம் தேர்வு செய்து மேய்ச்சலுக்கு எடுத்து செல்வது ரொம்பவும் ஆரோக்கியமானது. அதே மாதிரி வெயில் காலங்களில் குறிப்பாக 11 மணிக்குள் காலையில் 7 மணியிலிருந்து 11 மணிக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்பலாம். மாலை என்றால் 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். இந்த மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது கருவுற்ற மாடுகளையும் கருவுறா மாடுகளையும் ஒன்றாக அனுப்புவது தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் சில சமயங்களில் மாடுகளுக்குள் சண்டை ஏற்பட்டு ஒன்றுடன் ஒன்று குத்திவிடும். இத்தகைய நேரங்களில் கருச்சிதைவிற்கும் வழிவகுக்கும். இது மேய்ச்சலின் போது மட்டுமல்லாமல் பண்ணைகளில் கொட்டைகளில் மாடுகளை அடைக்கும் போதும் சினை மாடுகளை தனியாக கட்டி வைப்பது மிகவும் சால சிறந்ததாகும். அதே மாதிரி சினை மாடுகளை மற்ற மாடுகளுடன் ஒன்றாக தண்ணீரோ அல்லது தீவனமோ வழங்கும் போது இத்தகைய மாடுகளுக்குள் போட்டி ஏற்பட்டுவிடும். சில சமயங்களில் கருவுறா மாடுகள் முந்திக் கொண்டு அதிக அளவு தண்ணீரையோ தீவனத்தையோ எடுத்துக்கொண்டால் சினைப்பிடித்த மாடுகளுக்கு அந்த பற்றாக்குறையும் நிலவுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அதனால் கருவுற்ற மாடுகளுக்கு தனி கவனம் அளிப்பது என்பது ரொம்பவும் சாலச் சிறந்தது. இப்போ இந்த சினைக்காலங்களில் நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக தீவன வகைகள்னு ஏதாவது இருக்குதுங்களா சினை மாடுகளுக்குன்னு? தீவன வகைகள் அப்படி என்று எடுத்துக்கொண்டேமானால் மாவுச்சத்து, கலப்பு தீவனத்தில் அனைத்து சத்துக்களும் உள்ளன. 1 அல்லது 2 மாடு வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வெளிச்சந்தையில் விற்கப்படும் கலப்பின தீவனத்தை அல்லது அடர் தீவனத்தை வாங்கி கொடுக்கலாம். அது செலவு அதிகமாகும் பட்சத்தில் சோள மாவு, கம்பு மாவு, ராகி மாவு முதலியவற்றை மாவுச்சத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதே மாதிரி சில புல் வகைகள், குதிரை மசால், வேலி மசால்,
காராமணி, தட்டைப்பயிறு கொடி வகைகள் புரதச்சத்து மிக்கதாகவும் காணப்படும். இவற்றையும் நாம் அளிக்கலாம். உலர் தீவனங்களை எடுத்துக்கொண்டேமானால் கரும்புத்தட்டு, சோளத்தட்டு, வைக்கோல் போன்றவற்றை அழைக்கலாம். இவை அத்தகைய காலங்களில் கிடைக்குமானால் பரவாயில்லை, இல்லை என்றால் பதப்படுத்தப்பட்ட வைக்கோல்களையும் நாம் ஊறுகாய் புல் என்று கூறுவார்கள் அல்லது பதப்படுத்தப்பட்ட புல் என்று கூறுவார்கள். அத்தகைய பொருட்களை நாம் கால்நடைகளுக்கு அளிக்க வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக இந்த தாது உப்பு என்பது ரொம்பவும் முக்கியமானது. இந்த தாது உப்பு கன்றினுடைய வளர்ச்சிக்கு உதவும், பால்மடியினுடைய வளர்ச்சிக்கு உதவும், பிற்காலத்தில் பாலினுடைய உற்பத்திக்கு மிக 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 முக்கியமானது. இது கன்று ஈன்ற பிறகு பால் ஜன்னி போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும், அதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே, 1 மாதத்திற்கு முன்னரே இந்த கால்சியம் சத்து போன்ற சுண்ணாம்பு சத்து கால்நடைகளின் தீவனத்தில் கலந்து கொடுப்பது பால் ஜன்னி, மில்க் பீவர் என ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதிலிருந்து நாம் தவிர்க்க இயலும். மாடுகளுக்கு சார் இந்த மாதிரி சினைக்காலங்களில் பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு இந்த மாதிரி வகைகள் அளிக்கலாமா சார்? அதனால் ஒன்றும் கெடுதல் இல்லைங்களா? புண்ணாக்கு வகைகள் நம்ம கட்டாயம் கலந்து கொடுக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு, என்ன புண்ணாக்கு கிடைக்கிறதோ அவற்றை கொடுக்கலாம். அல்லது மற்ற புரத வகைகள் என்னென்ன அந்த சமயங்களில் அந்தந்த ஊர்களில் என்னென்ன கிடைக்கின்றனவோ அவற்றை நாம் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய சத்து பொருட்களை அந்தந்த சூழ்நிலைகளுக்கும் அந்தந்த இடத்திற்கும் ஏற்றவாறு நாம் பெற்றுக்கொண்டு கொடுக்கலாம். இவை அனைத்தும் நிரந்தரமாக இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று இல்லை. நன்றி சார். மாடுகளுக்கு இந்த பால் ஜன்னின்னு ஒரு நோய் வரும்னு சொன்னீங்க, அது என்ன சார்? அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். அது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுக்கான முறைகளும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பால் ஜன்னி என்பது ஆங்கிலத்தில் மில்க் ஃபீவர் என்று கூறுவார்கள். இது பெயர்தான் ஃபீவர் என்று வருகிறது. ஆனால் இதில் ஃபீவர் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றால் இதில் அதிக வெப்பநிலை இருக்காது. மாறாக இதற்கு குறைந்த வெப்பநிலையே காணப்படும். இந்த குறைந்த வெப்பநிலை ஏன் உருவாகிறது என்றால் இதில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படுகிறது. இந்த கால்சியம் சத்து என்பது ரொம்பவும் மிகவும் முக்கியமானது. இந்த கால்சியம் சத்து எவ்வாறு குறைபாடு ஏற்படுகிறது என்றால், கறவை மாடுகள், குறிப்பாக வெளிநாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள் அல்லது இந்திய மாடுகளிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் மாடுகளில் இந்த கால்சியம் இரத்தத்திலிருந்து பாலுக்கு வந்து அடைகின்றன. இந்த பாலுக்கு கால்சியம் வந்தடைவதால் இரத்தத்தின் கால்சியம் அளவு, சுண்ணாம்பு சத்தினுடைய அளவு குறைந்து காணப்படும். இந்த இரத்தத்தில் சுண்ணாம்பு சத்து குறைவதால் இந்த கால்சியமானது அனைத்து உறுப்புகள், குறிப்பாக அனைத்து தசைகள், குறிப்பாக இருதய தசை சுருங்கி விரிவதற்கும் அல்லது மற்ற தசைகள் சுருங்கி விரிவதற்கும், அதாவது ஆங்கிலத்தில் கன்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், சுருங்கி விரிதல். இந்த சுருங்கி விரிதல் இதய தசை மற்ற தசைகள் சுருங்கி விரிவதற்கு கால்சியம் ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இந்த கால்சியம் பற்றாக்குறை ஏற்படுவதால் இந்த சுருங்கி விரிவதில் தடை ஏற்படுகிறது. அதனால் இரத்த ஓட்டமும் இதய துடிப்பும் குறைந்து விடுகிறது. அதே மாதிரி மற்ற தசைகளும் தளர்ச்சி அடைந்து விடுகின்றன. இந்த காலங்களில் மாடுகள் நடுங்கி நிலை குலைந்து கீழே படுத்து விடுகின்றன. இதற்கு முக்கியமான காரணம் கால்சியம் பற்றாக்குறை. கால்சியம் பற்றாக்குறையினால் தசை நடுக்கம் காணப்படுகிறது. இதை பார்த்தால் ஒரு ஜன்னி வந்தார் போல் காணப்படும். இது கால்சியம் குறைபாட்டால் உண்டாகும் ஒரு நோய். இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன நம்ம செய்யணும் சார்? நிவர்த்தி செய்வதற்கு நாம் இந்த மாடுகளை கடைசி 1 மாத காலங்களில் குறிப்பாக தாது உப்புவை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கால்சியம் சத்து நிறைந்தால் கால்சியம் சத்தானது பால் உற்பத்தியில் பெரும்பங்கு வகிக்கிறது. கால்சியம் சத்தும் பாலில் அடைவதால் கால்நடைகளுக்கு இரத்தத்தில், கால்நடைகளின் மாடுகளின் இரத்தத்தில் அதனுடைய அளவு குறைந்து காணப்படும். இதற்கு நாம் கால்சியம் சப்ளிமெண்ட் என ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தனியாக கால்சியம் மருந்து வெளிச்சந்தைகளில் விற்கின்றன. தகுந்த கால்நடை மருத்துவரின் ஆலோசனை பெற்று அந்த கால்சியம் போலஸ் என்று கூறுவார்கள். இந்த போலஸை நாம் வழங்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு நாம் மாத்திரைகளை அளித்து சரி செய்ய முடியாது. உடனே கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். கால்நடை மருத்துவர் தக்க வைத்தியம் செய்வார். இப்போ நாங்கள்
மாடுகளில் அடிக்கடி கேள்விப்படுற நோய் மடிவீக்கம்னு சொல்கிறோம். கன்றுகின்ற குறைஞ்ச நாள்லேயே இந்த மடிவீக்கம் நோய் வருதுங்க. இதை சரி செய்கிறது எப்படிங்க? இது என்ன, இதுக்கான காரணங்கள் என்ன? மடிவீக்க நோய் என்பது மாடுகளில் குறிப்பாக அதனுடைய காம்பினுடைய வெளித்துவாரம் சரியாக மூடாமல் இருப்பதால் அதன் வழியாக கிருமிகள் உட்சென்று விடுகின்றன. கால்நடைகளை பால் கறந்த பின்னர் உடனடியாக தரையில் அமர வைக்கக்கூடாது. அவ்வாறு அமர வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை மடியினுடைய வெளி நுழைவாயில் திறந்தே தான் இருக்கும். அதனால் அதன் வழியாக கிருமிகள் உள்ளே சென்று பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. சில மாடுகளில் ஒரு குறிப்பிட்ட கன்று ஈண்டுதலுக்கு பிறகு அதனுடைய மடிக்காம்பு தளர்ச்சி பெற்றிருக்கும். இத்தகைய மாடுகளிலும் இந்த மடிநோய் தாக்கமானது அதிகமாக காணப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணம், ஒன்று பால் கறந்த பின்பு உடனடியாக கால்நடைகளை தரையில் படுக்க அனுமதிப்பது, இன்னொன்று அந்த கால்நடைகளின் வைத்திருக்கும் இடம் அசுத்தம் காரணமாக ஏற்படுகிறது. இந்த அசுத்தத்தினால் அசுத்தம் நிறைந்த இடங்களில் சிறுநீர் தங்கி இருந்தாலோ அல்லது சாணம் அந்த இடத்துல அதிகமாக இருந்தாலோ கிருமிகளினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். மடி என்பது பால் நிறைந்த ஒரு சொர்க்கபூமி என்று கூறுவார்கள். இதில் கால்நடையை அந்த நுண்ணுயிர்களினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். அதனால் வேகமாக இருப்பதால் அந்த திசுவானது, பால் சுரக்கும் திசுவானது எளிதில் கிருமிகளினுடைய பாதிப்பிற்குள்ளாகின்றன. ஆனால் அந்த சுரக்கும் பாலில் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு அதனுடைய திசுக்களில் வீக்கம் என்பது ஏற்பட்டு மடி என்பது வீங்கி காணப்படும். இது சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க ஐயா? இதையும் நாமளாகவே ஒன்று மேலாண்மை முறை. கால்நடைகளை உடனடியாக படுக்க வைக்கக்கூடாது. அந்த இடத்தை சுத்தம் செய்தல் வேண்டும். நோய் அறிகுறிகள் தோன்றிய பின்னர் இவற்றை கால்நடை மருத்துவரின் துணை கொண்டு தான் தக்க சிகிச்சை அளித்து அல்லது தக்க வைத்தியம் செய்து நாம் சீரமைக்க வேண்டும். நன்றி சார். இவ்வளோ நேரம் சினையூட்டுறதுக்கு பிறகு கன்று ஈனும் வரை படிப்படியாக மாடுகளில் ஏற்படுங்க மாற்றங்கள் என்னென்ன, பாதிப்புகள் என்னென்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி மேலாண்மை முறைகளை பற்றி மிக விளக்கமாக சொன்னீங்க சார். இது விவசாயிகளுக்கும் நேயர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் சார். நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 11ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.